வணக்கம் நேயர்களே. கண்ட கடவுள் நம்ம சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இப்போ ஒரு சாமியாருடைய பெரிய மோசடி, பெரிய மோசடி. இதுக்கு முன்னாடி ஒரு திருவண்ணாமலை சாமியார் சீனிவாசன், ஸ்ரீலம் சீனிவாசனை பார்த்தோம். என்ன 3 கோடி தான் அடிச்சிருக்கான். எவ்வளோ? 3 கோடி தான் அடிச்சிருக்கான். ஆனால் இந்த பெண் சாமியார் 14 கோடி அடிச்சிருக்கான். 1 காசு 2 காசு இல்லை மக்களே, 14 கோடி அடிச்சிருக்கான். எப்படி தான் ஏமாறுறாங்க, எப்படி இவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்க ஒன்றுமே புரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாரி இருக்கு. பெண் சாமியார் 14 கோடி ரூபாய் அடிச்சிருக்கா. யாரு என்ன விவரம்னு பார்க்கலாமா? ஐடி ஊழியர், இவருக்கு சொந்த ஊர் பூனே. நல்லா தெரிஞ்சுங்க. ஐடி ஊழியர், இவருக்கு சொந்த ஊர் மகாராஷ்டிராவில் உள்ள பூனே. இவர் அந்த காலத்திலேயே லண்டனுக்கு போயிட்டார். லண்டனுக்கு போனவுடனே நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கார். ஓகேவா? நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கார். 2 மகள்கள் அவங்களுக்கு. நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து 2 மகள். பணம் நிறைய வந்தோடனே லண்டன்லேயே ஒரு வீடு வாங்கிட்டார். அப்புறம் புனேயில் ஏற்கனவே அவருடைய பரம்பரை சொத்து இருக்கு. அதை இல்லாமல் நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்கார். ஆமாம், ஒரு குடும்பஸ்தர் செய்ய வேண்டிய நியாயமான காரியம். இவர் பேர் தீபக் டோலாஸ். இவருடைய பேர் தீபக் டோலாஸ். அவருடைய ஃபோட்டோலாம் காட்டுறோம், ஃபேமிலி ஃபோட்டோலாம் பாருங்கள். 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைக்கு ஒன்றுக்கு நரம்பியல் பிரச்சனை. 2மே பொண்ணு. ஒரு குழந்தைக்கு நரம்பியல் பிரச்சனை, இன்னொரு குழந்தை ஆர்டிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாதிப்பு. இது 2ம் பாதிப்பு. சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும் 5 அறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு. பணம் ஏராளமா இருக்கு, நிறைய சம்பாதிக்கிறார். நிம்மதி இல்லை, ரொம்ப நிம்மதி இல்லை. லண்டன்ல நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சிட்டாங்க. வியாதி கியூர் ஆகல. லண்டன்ல நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சு வியாதி கியூர் ஆகல. முதல்ல நமக்கு யார் இல்லைன்னா நம்ம சொந்தக்காரன் தான். இல்லை, சொந்தக்காரன் தான் இல்லைனே. சொந்தக்காரன் போனை போட்டு சொல்லியிருக்கான், இங்கே நாட்டு மருந்து, மாந்திரீகம், இந்த பில்லி சூனியம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம இதை மந்திரம் தந்திரம் இதில் கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி உண்மை நினச்சி அப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க, வீடியோவில் காட்டுறோம். அவர் பேர் தீபக் டோலாஸ் அவர் பேர். அதனால என்ன பண்ணிட்டாரு, லண்டன்ல இருந்த வேலையை உதறி தள்ளிட்டார் ஐயா. உதறி தள்ளிட்டு நேரா மும்பை வந்திருக்காரு. புனேல சில லட்சங்கள் உள்ள வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன்னா வேலையை விட்டுட்டார்ல, வேலையில் இருக்குன்னா எப்போதும் லண்டனில் இருந்தாங்கன்னா நல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுப்பாங்க. அதனால் அதில் ஜாயின் பண்ணிட்டார். நல்லா பண்ணியிருக்காருங்க. என்னன்னா நிறையா கோயில்களுக்கு குழந்தைகளை கூட்டு போயிருக்கார், நல்ல காரியம். நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கார், அதுவும் நல்ல காரியம். நிறைய சாமியாரை கூட்டு பூஜை பண்ணியிருக்கார், அது கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம். என்ன கூட்டு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கார். அது இப்படியே போயிட்டு இருந்தப்போ இவருடைய மனைவி ஒரு பஜனைக்கு போகிறாங்க.
இவருடைய மனைவி ஒரு பஜனைக்கு போகிறாங்க. பஜனைக்கு போன இடத்துல தான் தீபக் கார்கேங்கிறவன் அறிமுகமாயிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. அதான் இந்த வேதிகா, அதான் அந்த பெண் சாமியார் பேர், அதான் சொன்னல முன்னாடி வேதிகா குணால் பண்டேல்னு வருது. வேதிகான்னு வச்சுக்கலாம். வேதிகாவை கடவுளுடைய ஆன்மா உள்ள இறங்குதான், இறங்கி எல்லா வியாதியும் குணப்படுத்திடும். மூதேவி ஆன்மா உள்ளே இருக்கார், பகவான் உள்ளே இருக்கார், எப்படி இறங்குறார் நமக்கு தெரியுது இல்ல. நல்லா இது பண்ணு, புரியுதா? மனமது செம்மையானால் மந்திரம் அதை ஜபிக்க வேண்டாம்னு சொன்னான். மனமது செம்மையானால் மந்திரம் அதை ஜபிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா. என்ன, கடவுளுடைய ஆன்மா இறங்கி உங்க 2 பொண்ணோடைய எல்லா வியாதியும் கியூர் பண்ணிடுவாங்க. வேதிகா ஒரு பாருங்க. யார் இவன்? ஒரு ஏஜென்ட் இருக்கு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா ஒரு இத்தனை கோடி அடித்தா ஒரு 50% 30% கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி, இன்னும் நேராக வந்து அந்த தீபக், அதான் அந்த சொன்ன பொண்ணுடைய தந்தையார் தீபக், அந்த பெண் சாமியாரை மீட் பண்ணுறாங்க. பெண் சாமியாரை மீட் பண்ணால் அவ என்ன சொல்கிறான்னா, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்குறான். திருடிய பாருங்க. எந்த சாமியாராவது இதை கேட்பாங்களா? ஆனால் இப்போ இருக்கிற சாமியாராக தான் கேட்குறான். எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ நகை போட்டிருக்க, இவங்களுக்கு யார் இருக்கா, ஆஹா ஓ பெரிய பாட்டு பூரா இல்லாத பொல்லாத சொல்லி லபக்குன்னு சுருட்டிடுவான். நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் என்ன அவதார புருஷர்களா? பூரா பித்தராட்டக்காரன் ஐயா, வயிற்று சோத்து மகான். எதையும் நம்பாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும். நாங்கள் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் இறைவனை மிஞ்சின தெய்வம் எதுவும் கிடையாது. உன்னுடைய கர்ம வினைக்கு அது நடந்துகிட்டே தான் இருக்கும். கர்ம வினை யாராலையும் மாற்ற முடியாது, புரியுதா? கடவுள்கிட்ட கும்பிட்றதுனால ஓரளவு குறையலாம். இவர் என்ன ஞானானந்தரா, காஞ்சி மகானா? இவங்களாம் இறை தத்துவம், இறை ஞானிகள், நேரடியாக அவதார புருஷர்கள் இவங்கெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துக்காராம், வடநாட்டு சாமியார். சமத்த ராமதாசர், சிவாஜி சாம்ராஜ்யம் உருவாக சமத்த ராமதாசர் முக்கிய காரணம். சிவாஜி சாம்ராஜ்யம் உருவாக சமத்த ராமதாசர் முக்கிய காரணம். ஏன்னா அவர் வந்து அனுமான் அவதாரம், நேரடியாக எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் அபிராமி பட்டர், அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினார்ல, அப்போ அபிராமி பட்டர் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினார்ல. இப்பேற்பட்ட ஞானி இல்லைன்னா தலையை கொண்டிருப்பான். என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா ரமணர், திருவண்ணாமலை, சேஷாத்திரி. ஒன்றுமே இல்லையா, ரமணர்லாம் ஒரு கோமணத்தை தான் கட்டிகிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும். பாருங்கள், அடிக்கடி நான் வச்சுட்டே இருப்பேன் ஸ்டேட்டஸில். கழுவி ஊனிட்டு கடைசி காலத்தில் நடந்து போயிட்டே தான் இருப்பார். ஒரே ஒரு கோமணத்தை தான் கட்டியிருப்பார் ரமணர். அதுக்கப்புறம் யார்? வள்ளலார், அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, நெகிழ்ச்சி, கருணை, அதெல்லாம் வள்ளலார்ட்ட தான் பார்க்க முடியும். அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எப்படி வந்தது தெரியுமா? திருவாசகத்தில் எடுத்தார் வள்ளலார். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அதுலேருந்து வந்தது. வள்ளலார் சாவர வரைக்கும் தலையில் திருவாசகத்தை கட்டியிருப்பார், இந்த வரியை எழுதி கட்டியிருப்பார். இறை தத்துவம், இறை ஞானிகள். ₹1 ஒத்த காசுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. இப்போ இருக்கிறவங்க பூரா அவதார புருஷர்கள் யாரும் நினைக்காதீங்க, எல்லாம் வயிற்று சொத்துவங்க, பூரா திருடி. பாருங்க, ஒரு மனசாட்சி இருக்கா? அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை, 2மே பாதிச்சிருக்கு. இவ எவ்வளோ கேட்குறா? சொத்து எவ்வளோ இருக்கு, உன்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ? ஒன்று அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. ஏன்னா சாமியாரம்மா கேட்குறாளே அப்படின்ட்டு உண்மையை சொல்லிட்டார். 14 crores, 14 கோடி, அதெல்லாம் பாவ சொத்து.
பெண் சாமியார் சொல்றா, அதெல்லாம் பாவ சொத்து, அதெல்லாம் வித்தாதான் உன் பொண்ணு ரெண்டும் கியூர் ஆகும். நல்லா கேட்டுங்க, எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணுறா, ஃப்ராடு. அதெல்லாம் பாவ சொத்து, அத்தனையும் வித்தாதான் உன் 2 பொண்ணு கியூர் ஆக முடியும். பாவம் தீபக் அவர் என்ன பண்ணுவார், பொண்ணுடைய அப்பா எல்லா சொத்தையும் வித்துட்டார். எங்கே? லண்டனில் இருந்த வீடு, பூனேயில் இருந்த வீடு, பூர்வீக நிலம் எல்லாம் விற்று 14 கோடி ரூபா வந்திருக்கு. 14 கோடி வந்தோடனே அடுத்து சொல்றாவ, அந்த 14 கோடியும் பாவப்பட்ட பணம். எப்படி? 14 கோடியும் பாவப்பட்ட பணம், அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இருந்தா பிள்ளைகளுக்கு வியாதி கியூர் ஆகாது. இப்போ எம்பிபிஎஸ் படித்தாலும் முட்டாளா? லண்டனில் எம்பிபிஎஸ் முடித்தாலும் முட்டாளா? இருந்தாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க அவதார புருஷர்கள். நெஞ்சு வலி, ஏன் கண்ணதாசனுக்கே பெரியவர் ஆக்சிடெண்ட்டை காப்பாற்றிருக்காரு, காஞ்சி பெரியவர். அதெல்லாம் நிறைய இருக்கு. களி முத்தினோடனே எல்லாமே அவங்களாம் ரிலீஸ் ஆகிட்டாங்க. பூரா ஃப்ராடு பயிலெலாம் இருக்கானுங்க. உடனே 2 பொண்ணையும் இது பண்ணியிருக்கா, பாவப்பணம் அது எல்லாத்தையும் எங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். முன்னாடி சொன்னால் கொடுத்துருவாங்களா? கொடுக்கல, பாவப்பணம்னு ஒரு பிட்டை போட்டா. அடுத்து என்ன பண்ணியிருக்கா, பூஜை பண்ணணும் மணி அடிக்கணும், பூஜை பண்ணணும் மணி அடிக்கணும், பூஜை பண்ணணும் மணி அடிக்கணும். இடையே பார்த்து இன்ஸ்டால்மெண்ட்டா 14 கோடியை வாங்கிட்டாங்க. 14 கோடிக்கு ஒரு 30 லட்சமோ 40 லட்சமோ கம்மி. அந்த 13 கோடியே 60 லட்ச ரூபா பக்கம் வாங்கிட்டான். இது பூஜை பண்ணுறேன்னு. ஏன்னா மொத்தமாக கேட்டால் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல. பார்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டான். வாங்கினதோடு மட்டுமல்ல, அந்த குழந்தைங்களுக்கு வியாதி கியூர் ஆகல. இது ஒரு பக்கம். அடுத்து அவ என்ன சொல்றா, உன்னுடைய நகையை விற்று பணம் கொடு, இன்னும் பூஜை பண்ணணும். பெண் சாமியார், உன்னுடைய நகையெல்லாம் விற்று பணம் கொடு, பூஜை பண்ணணும். இவர் இல்லைன்னு சொல்றார். இல்லை உன் சொந்தக்காரன்ட்டையாவது பணம் வாங்கி கொடு. அட படுபாவி சாமியார் பாருங்க, பொம்பளை சாமியார் 14 கோடியை அடிச்சுமே இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும்னு. குழந்தையோடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு. இவன் பூஜை பண்ணி கியூர் பண்ண முடியுமா? பூஜை பண்ணால் கியூர் பண்ண முடியுமா? எம்பிபிஎஸ் லண்டன் எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சு என்ன பண்ண முடியும்? அது ஆட்டிசம், ஒன்று நரம்பியல் ப்ராப்ளம். புரியுதா? குழந்தைங்களுக்கு ரொம்ப மோசமாக போன உடனே அப்போ தான் இவருக்கு பொறி தட்டியிருக்கு தீபக்கு. ஓஹோ, நம்மளை ஃப்ராடு பண்ணுறா இவ. மனுஷன் நல்லா பாருங்க, 14 கோடியை கொடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு பாருங்க, நம்மளை இவ ஃப்ராடு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அட 50 லட்சம் 1 கோடியில் கொடுத்துக்கலாம்ல. பாவம் அந்த மனுஷன். அந்த ஃபோட்டோவை காட்டுறோம், தம்பதியோடைய ஃபோட்டோவை பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? சொந்தக்காரன் பேச்சை கேட்டு நிர்கதியாக போயிட்டார். எல்லாத்தையும் அந்த பொம்பளை சாமியில் அப்படியே வழிச்சு சுருட்டிட்டா, சொரண்டி எடுத்துட்டா எல்லாத்தையுமே பொம்பளை சாமியை. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே நேராக போலீஸ் வராங்க. போலீஸ் விசாரணை பண்ணா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ ஒரு போலிச்சாமியார், பெண் வேஷத்தில் இருக்கும் ஒரு போலிச்சாமியார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்புறம் என்கொயரி பண்ணுறாங்க. பெண் சாமியாரோட ஏஜென்ட்டு, பெண் சாமியாருக்கு இன்னொரு ஊர்லேருந்து வந்த ஒரு ஏஜென்ட்டு இந்த 14 கோடியை பார்ட்டாக திருடுறான் ஆளுங்களை வச்சுக்கிட்டு. என்ன இந்த பாவம் இவளை சும்மா விடுமா? எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட களங்கம். அவளுக்கே உடம்பு சரியில்லாமல் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அந்த பாவத்தில் இந்த பணத்தை அடிக்கிறாளே, இவெல்லாம் உருப்பிடுவாளா? இவெல்லாம் உருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்களே நொந்து போயிருக்காங்க.
குழந்தைய எப்படியா சரியானா போகுதுன்னு அவ்வளோ பணத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை பூரா வாரி சுருட்டிட்டாளே பெண் சாமியார். இப்போ 3 பேரும் கம்பி என்றாங்க, போட்டாச்சா உள்ள 14 கோடி எப்படி வாங்க முடியும் தெரியலையே. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எங்கெங்கே வாங்கி போட்டிருக்கான்னு தெரியல. இனிமேல் விசாரணை, போலீஸ் விசாரணை பண்ணி இவ சொத்தா வச்சிருக்காளா, பணமா வச்சிருக்காளா, நகையா வச்சிருக்காளா, எந்த இடத்துல வச்சிருக்கா, எங்கெங்க வச்சிருக்கா, இத்தனையும் கைப்பற்றி அவருக்கு கொடுக்கறதுக்குள்ள பெரும்பாடாயிடும். இவ ஜெயிலுக்கு போய் திருப்பி அவங்கள விசாரணையில் எடுத்தாதான் இந்த பணத்தோடைய உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு அவங்க 3 பேரை கைது பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டா. ஆனால் விசாரணையில் தான் இந்த 14 கோடி எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். போலீஸு இனிமேல் விசாரணை கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணாதான் அந்த 14 கோடியில் இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு தெரியாது. பாக்கி தான் அவங்க கைக்கு போகும். உருப்பிடுவாளா இந்த பெண் சாமியார்? ஏதோ 10 லட்சம் 5 லட்சமா? திருவண்ணாமலை சாமியார் கூட பரவாயில்லையாட்டுக்கு 3 கோடி தானே அடித்தான். ஐயோ 14 கோடி அடிச்சிட்டாலே. அப்போ அந்த திருடனுக்கு இந்த திருடன் பரவாயில்லன்னு நினைக்குது, தெரியுதா? அந்த திருடனுக்கு இந்த திருடன் பரவாயில்ல அப்படின்னு நினைக்குது. 14 கோடியை சொல்லிட்டான். நேயர்களே, இறைவனால் மட்டும்தான். கலியுக புருஷர்கள்லாம் போயிட்டாச்சு. கலி வந்தவொடனே யாருமே கிடையாது. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, புரியுதா? அதனால் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, புரியுதா? நான் அதை தீர்த்துருவேன், இதை தீர்த்துருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதெல்லாம் எதுவும் நடக்காது. இறைவனால் மட்டும்தான் நடக்கும். இறைவனை மட்டும்தான் நீங்கள் வேண்டணும், புரியுதா? ஏதோ அருள்வாக்கு சொல்கிறான், குறி சொல்கிறான்னு விட்டா போனா போதும். டெய்லி பூஜை பண்ணியே 14 கோடி அட்டையை போட்டானே. பொம்பளை அட்டையை போட்டாலே 14 கோடி அட்டையை போட்டான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். களி முத்திருச்சு, சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. இனி யாரையும் நம்பாதீங்க. அப்படி ஏதாவது தகவல் வந்தால் கொஞ்சம் ஏமாந்த உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. உடனே கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடுவாங்க, புரியுதா? உழைச்சி சம்பாரித்த பணம், அவர் லண்டன் போய் சின்ன வயசுலேயே போனது, உழைச்சி சம்பாரித்த பணம் பூரா போயிடுச்சு. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.